இது பேர் ஏர்போர்ட் மா, சும்மா இருமா. என்னக்கா உன் மாமா இப்படி இருக்கா? டவுன் பஸ்ல போனாலும் போயிருக்கலாம், இப்படி வந்து அங்க போட்டு இங்க போட்டுன்னு என்னமோ சொல்லிருக்காக்கா. அவ இந்த பையனை எல்லாம் படிக்க வச்சதுக்கு வேஸ்ட்டி. கூறு இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா, எனக்கு கூறு இல்ல, இவங்களுக்கு ரொம்ப கூறு இருக்கு. சரி, ஒரு தடவை கூட ஃபிளைட்ல போனது இல்லையே, பாவம் சொல்லி கூட்டிட்டு வந்தா பேச பாரு இதுகளுக்கு. ஏக்கா அங்க பாருக்கா, வெளியில என்னமோ பறந்து போதுக்கா, பெரிய பறவை மாதிரி இருக்கு. ஏடி செத்த சிரிக்கி, டவுன் பஸ்ல எங்களை ஏத்தி விடுறீ, நாங்க ஊருக்கு வந்துடுறோம், எங்கேயாவது கொண்டு போய் எங்களை மாட்டி விட்டு சாவடிச்சிடாதடி. இதெல்லாம் பேசாம நடத்தி கூட்டு போயிருக்கணும். ஏக்கா ஏக்கா அங்க பாருக்கா, ஒரு பிள்ளை பாரு தள்ளு வண்டி மாதிரி கையில வச்சிருக்கு, பெட்டிக்கு சக்கரெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கா. ஆமாடி, இந்த பிள்ளை வெளியில தள்ளு வண்டி தள்ளுற பிள்ளை நினைக்கே, பாவம் சோத்துக்கு கஷ்டமா இருக்கும் போல. அதான் ட்ரெஸ் எல்லாம் பாரு அரைவரையா போட்டுட்டு இருக்குடி. ஏமா பைத்தியங்களா, அவ வந்து ஃபாரின்ல அப்படிதான் இருப்பா. பாருங்க, அதே என்னடி பாருங்க கீரிங்கங்க, அது ஒரு கிராமம் போல, பாவம் அங்க போய் குப்பை பொறுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை. நம்ம வந்து லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃபிளைட் இந்த மேல வேற போகுது. இப்ப அது ரொம்ப முக்கியம். இந்த மொட்டை பைவிலையும் என் கையில தள்ளி விட்டுட்டு, இந்த பேக்கையும் என் கையில தள்ளி விட்டுட்டு, நீ நல்லா வாண்ணே. சரி குடுடி, பிள்ளைனாலும் குடு. அம்மா பாசம் அப்படியே பொழிஞ்சு வலிதாங்க. ஏடி இது எந்த இடம்டி, எனக்கு ஒழுங்கா சொல்லுடி. இங்க பாரு தள்ளு வண்டி தள்ளுறவள வர, பிள்ளைய வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வராளுங்க. ஏம்மா, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இது வந்து ஃபிளைட்டுமா, அங்க பஸ் நிக்க, இங்க ஃபிளைட் இருக்கு, அவ்வளவுதான். என்னக்கா இவா போயிட்டுக்கா, எங்க போனோம்? இது எந்த சிரிக்கையுமா, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கா. ஏ குசுமி, எங்கப்ல போற? ஹே நான்சென்ஸ் மாதிரி பேரை சொல்லி கூப்பிடாதான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். என் பேரு பிஸ்மி. ஆளு பார்க்க கண்ணாடி போட்டு பயங்கரமா இருக்கான்னு பார்த்தா பேர் என்ன குசுமின்னு இருக்கு. எந்த ஊருக்குள்ள போற? அதான் ஜாப் அங்கதானே பாத்துட்டு இருந்தேன், யூகேல, அதனால அங்க போறேன். எவ்வளோ எனக்கு ஒரு வேலை இருந்தா பார்த்து சொல்லுப்ல, நானும் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கேன்ல. ஹே அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மாடர்னா இருக்கணும், அப்பதான் வந்து வேலைக்கெல்லாம் எடுப்பாங்க. ரீசெண்டாவா ஆளு பார்க்க டவுசர் பண்ணியன் கண்ணாடி போட்டுக்கிட்டு, பின்னாடி பாரு சடையை பின்னி போட்டுக்கிட்டு, பழைய காலத்து பொம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு பேச்சு பாரு பேச்ச. எவ்வளோ மாடர்னா உன்ன மாதிரி டவுசர் பண்ணின்னு எடுக்கிறதுக்கு 2000 ரூபா ஆகும். நீ போட்டுக்க செயின் வாங்குறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஆகும். கண்ணாடிக்கு கூட ஆகும் துட்டு. தொப்பி ஒட்டு முடி இதுக்கெல்லாம் துட்டு நிறைய வரும்ல. ஹே இப்படிலாம் செலவு பண்ணாதான் உன்னால யூகே வர முடியும். என் மண்டை ஏமா பைத்தியக்காரி, பையன் கொண்டு வந்து அவனை ஓரமா வைமா, எதுக்குமா இப்ப நீ என் மூச்சு முன்னாடியே இடிச்சுக்கிருக்கான். பாரா குடும்பி அக்காக்கு வந்த வாழ்வ. என்னக்கா ஃபிளைட்ல போறீங்க? ஏமா உங்களை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டோம், நாங்கெல்லாம் மினி பஸ்ல போவோம். மினி பஸ் பாத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. குடும்பி அக்கா, மினியா இருக்கிறவங்க தான் மினி பஸ்ல போவாங்க, பெருசா இருக்கிறவங்க ஏரோப்ளேன்ல தான் போவாங்க. சித்தி அமைதியா வாங்க, தெரியாதவங்க யார்ட்ட பேசி அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. எந்த சிரிக்கிறீ, இப்படி வாய் முன்னாடி வந்து முடிய கொண்டு வந்து வச்சிருக்கா. பாட்டி, இது ஆளுங்க நடமாடுற இடம், அப்படிதான் இருக்கும், ஓரமா நிக்கணும், அப்படி நான் ரோட்ல நிக்க கூடாது. நான் பெத்த சிரிக்கி அப்படி இருக்கா, இங்க வரு. இனி எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போற ஒரு வாட்டலாம் வசவம் வைக்க. உத்தரசவா அங்க உள்ள போய் நம்ம கேட்போம், நம்ம ஃபிளைட் போயிருச்சா இல்லையான்னு. என்னால இந்த பிள்ளையும் பையன் வச்சுக்கிட்டு நடக்க முடியாது, நீ போய் உள்ள போய் கேட்டு வாங்க, நிக்கிறேன். ஏடி இழுச்சவளே, தயவு செஞ்சு எங்களை மினி பஸ்ல ஏத்தி விடடி. பாவம் அந்த அக்கா மூக்கட ரொம்ப நாளா இருக்கு போல. ஏக்கா என்னக்கா ஒரு விக்ஸ் வாங்கி தேய்ச்சி விடலாம்ல, அவங்க மூக்குல பாவம் அடைச்சிருக்கு, பேச முடியல அவங்களால. ஏடி இவன் வந்ததுல இருந்து ரொம்ப பேசிக்கிறக்காடி, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஏக்கா கொண்டப்பட்டக்கா விக்ஸ் வாங்கி மூக்குல தடங்குக்கா, மூக்கு அடைச்சிருக்கு பாருங்க. ஏய் யாரடி நீ, ஏன் தங்கச்சியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் இந்த மொட்டை பாட்டிக்கு தொண்டை கட்டி இருக்கு போல, ஏதாவது கரசாயசாய வாங்கி வாயில ஊத்துங்க சரியா போயிடும். நான் பெத்த சிரிக்கின்னு ஒண்ணு இருக்கு பாரு, எவ்வளவு வயிறா என்னன்னா கேக்குறாளா, அங்கிட்டு திரும்பி பல்ல கடிக்கிறக்கா. அது எந்த பொம்பளமா முதுகுல நல்லா சாஞ்சிருக்காளே, அது எவா? என் மண்டை ஃபிளைட் என் மண்டையில விழுந்துருச்சு. ஏமா இதெல்லாம் உன் மாமியா விடாமா நல்லா பின்னாடி சாஞ்சு நின்னியே, அப்ப எனக்கு வலிச்சிருக்காதா? அதனால கொஞ்ச நேரம் இப்படியே என் பையத்துக்கு மண்டையில வச்சிருக்கேன், வலிக்கட்டும் நல்லா. ஏம்மா நான் ஏதோ சோறு இருக்குன்னு சொல்லி சாஞ்சேன், நீன்னு எனக்கு தெரியாதுமா. அப்படியா? சொல்லு பொய் தானே, ஓவாய் தானே, சொல்லிக்கிட்டே இரு, எவ்வளவு பொய்னாலும் சொல்லு. இல்லை மொட்டையாண்டி, டிக்கெட்டு எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபா. இங்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினா கூட 200 ரூபாடா. எனக்கு ஜூஸ் வேணும். அப்ப உங்க அப்பா நான் இனிமேல் திருட்டு வேலைக்கு தான் போச்சிட வேண்டியது, எல்லாத்திட்ட போய் பர்ஸ் திருட்டிட்டு வானே. என் பிள்ளைக்கு 4 வார்த்தை நல்லதா சொல்லி கொடுடி, அப்பா அப்புறமா வாங்கி தருவாங்க, அப்படி சொல்லி கொடுக்கறோட திருட போக சொல்லுவானா. ஆமா இல்லாட்டினா உன் மாவே ரொம்ப டீசெண்டா பேசிட்டாலேவியா. நம்ம சொல்றத வச்சுதான் பிள்ளைங்க வளரும். நீ ஒழுங்கா பேசுனா பிள்ளைய ஒழுங்கா பேசும், நீ இப்படி பேசுனா பிள்ளையும் அப்படிதான் பேசும். கண்டுபிடிச்சிட்டாரு கலெக்டர். இவன் போதுமா, கீழே எடுமா பேக்க, மண்டை வலிக்குது. இது என்னதுடி, ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி கத்துது. கம்முங்கடி, கம்மு யாரோ தராங்கடி, வாங்கிட்டு வாடி, நம்ம வீட்ல உடஞ்ச கூட வேற இருக்கு, ஒட்டி விட்டுருவோம். அதை வாங்கி உங்க 2 பேர் வாயில தான் ஒட்டி விடணும். இது உத்தரசம் வேமா நடடி, ஃபிளைட் வந்துருச்சா? எனக்கும் காது கேக்குது, எனக்கு ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாம் தெரியும். ஏடி இப்ப அவங்க பேசுனது இங்கிலீஷ்ல பேசுனாங்கடி. அதத்தான் நானும் சொல்றேன், எல்லாம் எனக்கும் தெரியும். உனக்கு ஏபிசிடியே தெரியாது, எனக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டேன், இப்ப போய் ஏன் பேசுற? இரு பாரின்ல போற இடத்துல கொண்டு போய் உன்னை தூக்கி தொலைச்சு விட்டுட்டு வரல, என் பேர் உத்தரசம் இல்ல. எப்பா நம்ம கொண்டு போய் அம்மா வாங்க தொலைச்சிட்டு வந்துருவோம்ப்பா. இதத்தான் நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கேயா கொண்டு போய் இவளை தொலைச்சு விட்டு வந்துடணும். மிஸ்டர் புருஷன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் வந்து உங்களை எங்கேயா கொண்டு போய் தொலைச்சு விட்டு வந்துருவேன். எப்படித்தான் காது கேட்குமோ, என்னதான் செய்யுமோ, மனசுல நினைச்சா கூட கண்டுபிடிச்சிடுறம்மா. இம்மா தாயே பேக்க எடுமா, ஃபிளைட் வந்துருச்சுமா. நீ வந்து என் மேல சாஞ்சில, உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? அந்த பேக் அப்படியே ஃபிளைட் வரைக்கும் தூக்கிட்டு வந்துரு. வேற என்னெல்லாம் செய்யணுமா? அப்படியே முடிஞ்சா என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பல. வேற என்ன சொந்தக்காரங்க யார் இருக்காங்களோ தூக்கிட்டு போகணுமா?
இல்ல இல்ல நான் ஒரு ஆள் தான், என்னை மட்டும் தூக்கிட்டு போய் என் பேக்கையும் சேர்த்து தூக்கிடு. நான் ஃப்ளைட்டுக்கே வரலம்மா, நான் வீட்டுக்கு போறேம்மா.